கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கூடி வந்திருக்கிற உங்களை நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கை தொழுது கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நாமத்தில் உள்ளது. ஆமேன். வந்தனே தோத்தரித்து என்பதற்காக இந்த காலை வேளையிலே வந்திருக்க ஆண்டவரே, எங்கிருந்தாலும் பொறுப்பெடுத்துக் கொள்வரே, ஆன்மீக வாழ்விலே உற்சாகப்படுத்தும் இயேசுவின் நாம வேறு என்னும் வேறு தேவனின் ஊரு இங்கே வேறு மாறி பாவ சூளை மேபூதமாய் மானத்தினால் ஆதானமாய் வெண்டியதை நம் ஒன்றுவதாகி பத்தராய் நன்றி சுத்தராய் தண்டலாகிய 34ஆம் சங்கீதம் பாட்டு புத்தகத்திலே பயத்தை உங்களுக்கு போதிப்பேன். முதலாவது வேத பாகம் அப்போஸ்தலர் நடபடிகள். நான் அவன் மிகுந்த வானம் திறந்திருக்கிறதாகவும் அதிலே பூமியுள்ள சகலவிதமே எழுந்திரு அழித்து புஸ்தத்தில்லை என்றான். அப்பொழுது தேவன் அவனுக்கு உண்டாயிற்று. அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது என்பதை. அன்பானவர்களே, முதல் வேதபாகம் முடிந்தது. இரண்டாவது வேதபாகம் யோவான் 4ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள். யோவான் நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள். எழுந்து நின்று கேட்போம். யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுத்தார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக ஆண்டவருக்கு தெரிய வந்தபோது அவர் யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். ஞானஸ்நானம் கொடுக்கிறவரோ இயேசு அல்ல, அவர் சீஷரே. அவர் சமாரியா வழியாய் போக வேண்டியதாக இருந்தபடியால் சீகார் என்ற சமாரிய ஊருக்கு வந்தார். அது யாக்கோபு தன் குமாரன் யோசேப்புக்கு கொடுத்த நிலத்து அருகே இருந்தது. அங்கே யாக்கோபின் கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தில் களைப்படைந்தவராய் அந்த கிணற்று அருகே உட்கார்ந்தார். ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருக்கும். அப்பொழுது சமாரிய ஸ்திரீ ஒருத்தி தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவரிடம் தாகத்திற்கு தா என்றார். ஏனெனில் அவர் சீஷர் போஜன பதார்த்தங்களை வாங்கி வரும்படி ஊருக்குள் போயிருந்தார்கள். சமாரிய ஸ்திரீ அவரை பார்த்து, நீர் யூதன், நான் சமாரிய ஸ்திரீ, தாகத்திற்கு தா என்று என்னிடம் கேட்கிறது எப்படி என்றாள். ஏனெனில் யூதர் சமாரியரோடு உறவாடுவது இல்லை. கடவுள் ஈவும் தாகத்திற்கு தா என்று உன்னிடம் கேட்கிறவர் இன்னார் என்பதும் உனக்கு தெரிந்திருந்தால் நீயே அவரிடம் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்று அவளுக்கு பதில் உரைத்தார். வசனத்தை கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல பிரமாணம் மூலமாக அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கு வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமரியாள் இடத்தில் பிறந்து பொந்துவின் பிளாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறுத்தடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சத்தில் விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். சபையாராம் வருவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 2 டெக்ஸ்ட் வாசிக்கப்பட்டது. வாசித்த உடனே உங்களுக்குள் மனதிலே எண்ணம் தோன்றியிருக்கும். எப்படி என்றால், எண்ணத்தை குறித்து பாஸ்டர் பேச போகிறாரு அப்படின்னு உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் உங்களோடு பேசும். செப்டம்பர் 17 என்ன நாள்? நம்ம தேசத்தில் பிரகடனப்படுத்தி கொண்டாடுகிற நாள். டிவி பார்க்கல, பேப்பர் படிக்கலை, அப்படி தானே? அதெல்லாம் ஒரு மாதிரி படிச்சுக்கிட்டு இருந்தால் ஓரளவு ஞாபகம் வரும் இல்லையா?
செப்டம்பர் 17 சமூக நீதி நாள். சமூக நீதி நாள், சோஷியல் ஜஸ்டிஸ். இந்த நாட்டில் அதற்காக பாடுபட்டவர்கள் நிறைய தலைவர்கள். நீங்கள் நானும் சும்மா அப்படி உட்கார்ந்துருக்கோம்னா அதுக்கு பின்னாடி நிறைய தியாகங்கள், போராட்டங்கள் எல்லாம் நடத்தின காரியங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து அந்த செப்டம்பர் 17 ஒரு முக்கியமான நாளாக வைத்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, எல்லாவற்றிலும் கட்டுப்பாடு, சுதந்திரம் இல்லை, சுதந்திரமாக சிந்திக்கவே முடியாது. கல்வி மறுக்கப்பட்டது, எல்லோருக்கும் அல்ல கல்வி மறுக்கப்பட்டது. வெளிச்சம் மறுக்கப்பட்டது, உடை மறுக்கப்பட்டது, எதை உடுத்துவது என்ற உடை மறுக்கப்பட்டது. மனிதனுடைய நாகரிக வளர்ச்சி என்று பேசுவார்கள். ஆனால் இந்த சமூகம் எப்படி இருந்தது என்பதை வரலாற்றை திரும்பி பார்ப்பவர்களுக்கு புரியும். அவ்வளவு ஒடுக்குமுறை, அடக்குமுறை, எந்த வலி வேதனைகள் எல்லாம் சுமந்து நம் முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ரிஃபர்மேஷன், இது ரிஃபர்மேஷன் சர்ச். ஆனால் இந்த ரிஃபர்மேஷன் சர்ச்சுக்கு முன்னாடி ஆண்டவர் ரெவல்யூஷனரி திங்கிங். ரிஃபர்மேஷன்னா புதிய ஒழுங்கு. இப்போ இதெல்லாம் மாற்றிட்டு எல்லாம் குஷன் போட்டுருவோம், ரிஃபார்ம் பண்ணிடுவோம், எல்லாம் ஆர்டரை மாற்றி வேறு மாதிரி போட்டுருவோம். அது ரிஃபர்மேஷன். இந்த எல்லாத்தையுமே பில்டிங் உட்பட எல்லாத்தையும் அழிச்சிட்டு புதிய ஸ்ட்ரக்சரை உருவாக்குங்கிறது ரெவல்யூஷன். ஆண்டவர் இயேசு அப்படி ரெவல்யூஷனரி திங்கிங்கோட இந்த உலகத்தில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு இந்த உலகத்தில் வந்தார். பிரியமானவர்களே, அவருடைய ஐடியாலஜி, அவர் என்ன சொல்ல வருகிறார், இந்த மனுக்குலத்தை எப்படி அவர் சிருஷ்டிக்க மாற்ற, புது சிருஷ்டி. அடிக்கடி பாஸ்டர் சொல்றார்ல, புதிய சிருஷ்டியாக கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி, நியூ கிரியேஷன். அது எப்படி? இதோ புதிய வானத்தையும் புதிய பூமியை நான் உண்டாக்குகிறேன். எப்படி? அதுதான் நீங்களும் நானும் படித்த பாடம். 12 சீடர்கள், 12 சீடர்களுக்கும் இல்லாத பக்குவம் கடவுள் காட்டுகிறார். பாத்துங்களேன், நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் படிச்சீங்க இல்லையா? அதுல ஆண்டவர் காட்டுகிறார், எல்லா விலங்குகளும் இருக்கின்றன. பவுலுடைய, அவருடைய பேதுருடைய வார்த்தை என்ன? தீட்டானதை நான் சாப்பிட்டதில்லை. அது ஓமானமாக, மெட்டபராக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அதில் இருக்கிற உண்மை என்ன? எல்லா மக்களையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, நான் யூதன். அந்த மனப்போங்கு அவரிடத்தில் இருந்தது. நான் சுத்தப்படுத்தியதை நீ தீட்டு என்று சொல்லாதே. நான் சுத்தப்படுத்தியதை நீ தீட்டு என்று சொல்லாதே. அது பேதுருக்கு மட்டுமா சொன்னது? இல்லையா? எல்லோருக்கும் தானே. மனிதன் பாகுபாடு பார்க்க கூடாது, இன்இக்வாலிட்டி. அதுதானே சோசியல் ஜஸ்டிஸ் தேடுகிறோம் இல்லையா? சமமாக, சம உரிமையாக மக்கள் நடத்தப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் 2000 வருடத்திற்கு முன்னே யோசித்திருக்கிறார். 2000 வருடத்திற்கு முன்னே ஆண்டவர் யோசித்திருக்கிறார். ஆண்டவருடைய இயேசுனுடைய பிறப்புக்கு 8 நூற்றாண்டுக்கு முன் என்ன ஆமோஸ் பேசியிருக்கிறார் இல்லையா? சோஷியல் ஜஸ்டிஸ். ஏழைகளை எப்படி நடத்துகிறீர்கள்? ஒரு ஜோடி செருப்புக்காக நீங்கள் விலை பேசுகிற ஏழைகள், கள்ளத்தராசு. என்ன உங்களுடைய சம்பாத்தியம், என்ன உங்களுடைய வருமானம்? குடிப்போம் புசிப்போம் என்று உங்கள் வாழ்க்கையை கடவுள் பார்க்கிறார். இதை நீங்கெல்லாம் சொல்லாத, போ உன் ஜோலியை பார்த்துட்டு போ அப்படின்னு சொன்னதுக்கு என்ன சொன்னார்? நான் தீர்க்க தரிசன செய்கிறவன் ஊழியக்காரன் அல்ல, தீர்க்க தரிசன சங்கத்தானும் அல்ல. அத்திமர தோப்பில் இருந்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் போய் சொல்லுன்னார், சொன்ன வந்தேன். கேட்டா கேளு, கேட்காட்டி போ.
ஆணித்தரமாக பேசினார். பிரியமானவர்களே, சோஷியல் ஜஸ்டிஸ் பற்றி நம்ம எவ்வளவு பேசினாலும் அதனுடைய வலியை உணர்ந்து கடந்து வந்தவர்களுக்குத்தான் அதனுடைய நிலை புரியும். ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுவதற்காக தான் இயேசு தன்னையே கொடுக்க இந்த உலகத்திலே வந்தார். பவுலை எப்படி மாற்றிருக்கிறார் என்பதை புரிய வேண்டும் என்றால் ஜெலஸ் டு ஜெலஸ், பொறாமையிலிருந்து வைராக்கியமான பிரியத்திற்கு அழைத்து அவனை அப்படியே மாற்றியிருக்கிறார். பவுலடிகளாரை சொல்லணும்னு நினைச்சா அவருக்கு பெருமை எல்லாம் இருக்கு, எல்லாம் பெருமையும் அவருக்கு சொல்லலாம். சொல்லியிருக்காருல பிலிப்பியர் நிருபத்தில் அழகா 2ஆம் அதிகாரத்தில் இல்லையா, நான் சொல்ல வேண்டும் என்றால் என்னை பெருமிதமாக மாம்ச பிரகாரமாக எவ்வளவோ சொல்லலாம், ஆனால் ஆண்டவருக்குள் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணுகிறேன் என்று சொன்னார். அப்படிதானா? அதுதான் அவருடைய ஐடியா. இன்க்ளூசிவ், ஆண்டவர் எல்லாரையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சிந்திக்க பேசுகிறார். பிரியமானவர்களே, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26 முதல் 29 வசனங்கள். யார் எடுத்தவர்கள் படியுங்கள். கலாத்தியர் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கசப்பான உண்மைகள் எல்லாம் கடந்து போகிறோம். தேவையற்றது என்று நினைத்து நாங்கள் அதை எளிதில் மறக்கிறோம். ஆண்டவரே, சில விஷயங்கள் ஆழமாக நாங்கள் புரிந்து எங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சித்தம் என்ன என்று புரிவதற்கு வேண்டிய ஆண்டவரே விசாலமான எண்ணத்தையும் எங்களுக்கு தந்து உம்முடைய பிள்ளையாக உம்முடைய புத்திரர்கள் என்று ஆண்டவரே அந்த ஸ்லாக்கியத்திலே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை செய்யும். எங்களோடு பேசும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்போது அழகான ஒரு டெக்ஸ்ட் படிச்சீங்க இல்லையா? அதில் பேதமில்லை என்பதை சுருக்கமாக அங்கே பவுலடிகளார் பேசுகிறார். ஆண்டவர் ஒரு பெண்மணி இடத்திலே தண்ணீர் கேட்ட ஒரு டெக்ஸ்டையும் படித்தோம் இல்லையா? அது சமாரியா ஊர். ஆண்டவர் உங்களுக்கு எபிரேயரும் எகிப்தியரும் உறவாடுவதில்லை, எந்த அளவுக்கு அவர்களை பாகுபாடாக ஒவ்வொருத்தரும் பார்க்கிறார்கள் என்பதற்காக கடந்த வாரம் நீங்கள் செய்தியிலே பார்த்தோம் இல்லையா? எபிரேயர்களோடு எகிப்தியர் சாப்பிடுவதை டேபிள் மேனஸ்ல அருவருப்பாக அவர்கள் அந்த அளவுக்கு பகைப்பார்கள் என்பதை ஆதாரபூர்வமாக பார்த்தோம். இங்கே சமாரியர்களும் யூதர்களுடைய பார்வையிலே தீட்டானவர்கள், பழக முடியாதவர்கள், பேசக்கூட மாட்டார்கள், சமாரியா வழியாக போக மாட்டார்கள். சமாரியா வழியாக ஊர்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் மோவாப் தேசம் வழியாக சுத்தி போவாங்க, மோவாப் தேசத்தை சுத்தி போவாங்க. பிரியமானவர்களே, உங்களுக்கு எளிதில் புரியும் என்று நம்புகிறேன். அந்த அளவுக்கு சமாரிய மக்களை யூதர்கள் வெறுப்பார்கள். ஆனால் இயேசுவினுடைய அணுகுமுறை இன்னைக்கு படித்தோம் இல்லையா? அந்த பெண்மணி இடத்துல போய் அவளையும் ரட்சிக்க வேண்டும். இயேசுவினுடைய பார்வையிலே யாரையும் அவர் புறக்கணிக்கிறவர் அல்ல என்பதற்கு ஆதாரமாக அவளையும் ரட்சிக்க ஆண்டவர் அவளிடத்திலே பேசினார் என்பதை குறித்து நாம் பகுதியிலே பார்த்தோம். பிரியமானவர்களே, சமூக நீதியை பற்றி நாம் அதிகமாக பேசுகிறோம், சிந்திக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய தேசத்திலே எத்தனை மதங்கள் இருக்கின்றன? கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள் இல்லையா? அப்புறம் பார்சி இனத்தவர்கள், பௌத்த மதத்தவர்கள், வடநாட்டில் நிறைய மதங்கள் இருக்கின்றன
இல்லையா? ஒவ்வொரு தெய்வ நம்பிக்கையோடு மக்கள் வாழுகிறார்கள். ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் சிஸ்டம் இருக்கு இல்லையா? சிஸ்டம் இருக்கு, அதன்படி அவர்கள் வாழுகிறார்கள். நம்ம கிறிஸ்தவத்திற்கும் ஒரு தன்மை இருக்கிறது. மனசுல கை வச்சுட்டு, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நீங்கள் தேவனுடைய புத்திரர்கள். வாசிட்டீங்கல்ல? வாசித்தோம்ல? சோ தேவனுடைய புத்திரர்கள், ஆகவே உங்களுள் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும், இல்லையா? அதற்கு முன்னாடி அந்த வார்த்தை தானே, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும், ஆண் என்றும் பெண் என்றும், நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒரே மனுஷனாய் இருக்கிறீர்கள். இது இட் இஸ் ட்ரூ. இது உண்மையா? எல்லாவற்றையும் நாம் புரிந்து, ஆண்டவருடைய பிள்ளைகள் புரிந்து நீங்கள் வாழ வேண்டும். பிரியமானவர்களே, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை என்று ஆண்டவர் சொன்னார், ஆண்டவருடைய ஊழியக்காரன் சொன்னான். ஆனால் அப்படி அல்ல. ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை சொன்னாரு. பிலமோனுக்கு எழுதாரு, எப்பா ஓ அடிமை ஒனோசிமு, அவனை அடிமை போல நடத்தாதே, நீ பிள்ளையை போல நடத்து. என் மகனை போல அவனை எண்ணி உன்னிடத்தில் அனுப்புகிறேன். நீ ஞானசானம் பெற்றவன், நீ கடவுளை ஏற்றுக்கொண்டவன். சோ திங்க் இட் ஓவர். லெட்டர் எழுதி கொடுத்து விடுகிறார். ஏன் ஏன் அவனை அடிமையாகவே நடத்துகின்ற மனோபாங்கு அவனுக்கு இருந்திடக்கூடாது. ஆண்டவருக்குள் வந்த பிறகு அந்த பார்வையே இருக்கக்கூடாது என்பதை பவுல் எவ்வளவு அழகாக, ஒரு அதிகாரம் கூட கிடையாது இல்லையா? அதிகாரம் இல்லாத ஒரு டெக்ஸ்ட்னா பிலமோன் தான் இல்லையா? அதிகாரம், ஒன்னா அதிகாரம் ரெண்டாம் அதிகாரம் கிடையாது. அந்த பொருளிலும் அவர் இந்த வார்த்தையிலும் அதிகாரம் கிடையாது. ரொம்ப ஹம்பிளா எழுதுற. பிரியமானவர்களே, நம்மை சுற்றி நடக்கிற சமூகத்தின் அவலங்களையும் கசப்புகளையும் நாம் நிதானித்து புரிந்து கொள்ள ஆண்டவர் வார்த்தையாலேயே அழைக்கப்படுகிறோம். அப்ப நம்மளுடைய திங்கிங் எப்படி இருக்கணும்? நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும்? நம்ம ஆண்டவர் எப்படி யோசிக்கிறார்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளும் அப்படித்தானே யோசிக்கணும். ஆஸ் அவர் லார்ட் நம்மளும் அப்படி இருக்கணும். அதான் இல்லையா? அந்த எண்ணத்திற்குள்ளே பவுல் அடிகளார் உங்களை அழைக்கிறார். நீங்கள் தேவனுடைய புத்திரர்கள், ஆகவே உங்களுக்குள் அந்த எண்ணம் இருக்கவே கூடாது. அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. பாருங்க, நம்முடைய சமூகத்தில் இன்னைக்களவு கூட பெண்களுக்கு உரிமைகள் எல்லாம் மறுக்கப்படுகின்றன. பிரியமானவர்களே, இந்த நூற்றாண்டு, இந்த 1900 தான் பிகினிங்கில் தான் அவங்களுக்கு சொத்துரிமையே கொடுக்கப்பட்டது. அதுவரையில் அந்த உரிமை கூட மறுக்கப்பட்டது. சட்டத்தையும் வரலாற்றையும் திரும்பி பார்த்தால் எல்லா விஷயத்திலும் இன்இக்வாலிட்டி. அதில் தான் ஆண்டவருடைய வார்த்தை, மிஷனரிகள் வந்து சமூகத்திலே கொஞ்சம் மாற்றத்தை உண்டு பண்ணினார்கள். ஆகவே தான் நீங்களும் நானும் கல்வி கற்றிருக்கிறோம். ஆண்டவர் மேம்பட செய்து இந்த சமூகத்திலே நம்மையும் ஆண்டவர் அங்கீகாரம் கொள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு வழி செய்திருக்கிறார். மிஷனரிகள் மூலமாக பிரியமானவர்களை சமூக நீதியை பற்றி சிந்திக்கிற இந்த வாரத்திலே நாம் கடவுள் எப்படிப்பட்ட பார்வையை நம்ம முன்னே வைக்கிறார் என்பதில் கொஞ்சம் கவனம் பதித்த பிள்ளைகளாக, ஆண்டவர் கசப்பான உண்மைகளையும் தெரிந்து கொண்டு நான் ஆண்டவருக்கு எப்படி நடக்க முடியும் என்பதிலே ஒரு தெளிவை பெறுவதற்கு ஆண்டவர் இந்த நாளிலே அழைக்கிறார். பெரிய சப்ஜெக்ட், நிறைய ரெஃபரன்ஸ் எழுதிட்டுலாம் வந்தேன், ஆனால் குறுகிய நேரம். ஆனாலும் ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு ஆண்டவர் சொல்லுகிற, பவுலடிகளார் மூலமாக சொல்லுகிற 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே கண், கை, கால் உறுப்புகளை உதாரணப்படுத்தி எல்லாம் சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் ஒன்று. ஒரு அவயவம் வித்தியாசமா யோசித்தா சரீரம் செயல்படாது. கை நான் அப்படிதான் இருப்பேன்னு நினைச்சிட்டு இப்படியே நடக்க முடியும்னு நினைச்சா ஒன்றும் முடியாது இல்லையா? எல்லாம் இணைந்த ஒரே சரீரமாய் கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும் என்று பவுல் பொருள்பட எழுதியிருக்கிறார். வீட்டில் போய்
படிங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் முழுவதும் படிப்பினை, சமூக நீதிக்கான படிப்பினை. ஆண்டவர் நமக்கு தருகிற வாய்ப்புகள், பாடங்கள், இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழ ஆண்டவர் உங்களை என்னை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். 337வது பாடலை பாடுவோம். 337வது பாடல். தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே, கனமேய மேவியே, கனமேய மேவியே. தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே, மாய பாச தழுந்தி வாடி மாளும் சாவிதார், மிக மாயும் பாவினா, மாளும் சாவிதா, செய்ய நாடுதென்றன் மருள் மருள்க்கும் தஞ்சமே, தீமை செய்ய ஆற்றில் ஊறி மிக சிறப்பாய் ஏற்றவே, மிக சிறப்பாய் ஏற்றவே, காலம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய பரந்த விசாலமான பார்வையை எங்களுக்கு படிப்பினையாக இந்த காலை நேரத்திலே கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சமூக நீதியை குறித்தும் நாங்கள் வாழுகிற சமூகத்திலே ஆண்டவர் எங்களை எப்படி வாழ விரும்புகிறீர் என்பதை குறித்தும் ஆண்டவரே சிந்தித்தோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்கும் பேதமில்லாத, பாகுபாடு பார்க்காத மனப்பக்குவத்தை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளாக வாழ வழி நடத்தும் சுவாமி. எங்களுக்கு ஒரு காலத்திலே கல்வி மறுக்கப்பட்ட சூழல், ஆண்டவரே, அடக்குமுறை, அடிமைத்தனம், இவையெல்லாம் எங்களுக்கு இருந்தது சுவாமி. ஆண்டவர் மிஷனரிகளை கொண்டு வரவழைத்து நாங்களும் கல்வி கற்க வேண்டும், நாங்களும் படித்து இந்த சமூகத்திலே அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்பதற்காக நீர் தந்த வெளிச்சம், உம்முடைய அன்பு ஆண்டவரே எங்களை ஆளாக்கி இருக்கிறது என்பதை நினைத்து நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சமூக நீதி என்பது எளிதான வார்த்தை அல்ல, அது போராடி பெற்ற வாழ்க்கையின் ஆண்டவரே வேட்கை என்பதை ஆண்டவரே புரிந்து கொண்டு ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கையை உம்முடைய பிள்ளைகள் புத்திரர்கள்
எப்படி இருப்பார்கள் என்று ஆண்டவரே நீர் சொன்னது போல சிந்திக்க எங்களை பக்குவப்படுத்தும். வந்திருக்கிற திருச்சபை மக்கள் எல்லாரையும் கண்ணோக்கி பாரும். எங்கள் திருச்சபையை நேசித்து திருச்சபையின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட எங்கள் முன்னோர்களை நினைக்கிறோம், மிஷனரிகளை நினைக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய தரிசனத்தை, உயர்ந்த லட்சியத்தை உலகமெங்கும் கொண்டு வந்த மிஷனரிகளை நன்றியோடு பார்க்கிறோம். இந்த சமூகம் எவ்வளவு பின்தங்கி இருந்தது. பிறப்பாலே பேதம் கற்பிக்கிற இந்த சமூகத்தில் ஆண்டவரே எத்தனை பெரிய மாற்றத்தை மிஷனரிகளை கொண்டு ஆண்டவரே செய்தீர். மறுக்கப்பட்ட ஆண்டவரே, ஒடுக்கப்பட்ட கீழ்நிலையில் இருந்த ஆண்டவரே, உரிமைக்காக பேசக்கூட முடியாத மக்களை எல்லாம் ஆண்டவர் ஒன்று திரட்டி அவர்களை உம்முடைய பிள்ளைகளாக மாற்றி எல்லோரையும் உயர்த்தி வாழ வைக்கிற உம்முடைய கிருபை எண்ணி பார்க்கிறோம் சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். முகநூல் வாயிலாக, இணையதள வாயிலாக செவிமெடுக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். புதிய சிந்தை ஆண்டவரே, புதிய ஆசை எங்களை புதுப்பித்து உம்மை புகழ்ந்து வாழ எங்களை வழிநடத்தும் என்று பக்தன் பாடினானே. ஆண்டவரே, அப்படிப்பட்ட புதிய சிந்தையை தந்து வழிநடத்தும் எங்கள் திருச்சபையின் உத்தியோகஸ்தர்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே நிர்வாகிகள், ஆண்டவரே டீக்கன்மார் யாவரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து ஆண்டவரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். போதகருக்காக ஜெபிக்கிறோம். கோயில் பிள்ளை மற்றும் கணனி ஊழியர், ஆண்டவரே பணிப்பெண் யாவரையும் நினைக்கிறோம். வந்து காலை நேரத்திலே இந்த மழை தூவுகிற நேரத்திலும் உற்சாகத்தோடு வந்து ஆண்டவரே உமது வார்த்தையை செவிமெடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. வாழ்க்கையிலே புதிய துவக்கத்தை ஆரம்பித்திருக்கிற ரூஃபஸுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஏழை மகனை ஆண்டவரே ஆசீர்வதியும். அவனுக்கென்று நியமித்த உமது பிள்ளைக்காகவும் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நிறைந்த ஆசீர்வாதத்தால் பிள்ளைகளை நடத்தும், குடும்பங்களை வாழவையும். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கேட்க வந்த எல்லா நன்மைகளையும் தாரும். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் நம்முடைய பாதம் அணிந்து மிகுந்த நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கேடும் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உன்னை நாமம் பரிசுத்தப்படுவதாக. நம்முடைய ராஜ்யம் நம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்னன் வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவக்கடங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமைந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே, ஆமென். ஆசீர்வாதம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூயாவின் துணையும் இன்றும் இன்னும் சதாக்காலம் நம் அனைவரோடும் இருந்து ஆசீர்வதித்து காப்பாராக, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, மின் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். ஆமென். சமாதானத்தோடு சென்று வாருங்கள். அப்படியா தலைவர் குடும்பத்தின்